அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிறுதானியத்தில் கம்பை வச்சு ஒரு தோசை இட்லி பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் ரெடி பண்ணி காட்டுறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன். 2 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசியோ இல்லைன்னா இட்லி அரிசியோ அது உங்கள் பிரியத்துக்கு தகுந்தாக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு. 2 கப்பு கம்புக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த 4 பொருள் தான் இதுக்கு தேவையானது. இதை நம்ம ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சு ஓவர் நைட் புளிக்க வச்சு நம்ம காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்ச கம்பு, அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 3-4 முறை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுங்க. இது ஒரு 5 மணி நேரமாக ஊறி இருக்குது. இப்போ இதை நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது இந்த லெவலில் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இப்போ ரொம்ப நம்ம நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்கு. நீ மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம அரைச்சி உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. இது நம்ம இட்லி தோசைக்கு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வைப்போம். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஓவர் நைட் புளிக்க வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் 2 கப்பு கம்பு 1 கப்பு அரிசியும் போட்டு உளுந்து வெந்தயம் போட்டு ஆட்டி வச்சது. அது எப்படி ஓவர் நைட்டில் எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் கரெக்டானது. இனிமேல் இதில் நான் உங்களுக்கு தோசை இட்லி ஊற்றி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த கம்பு தோசையை கொஞ்சம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்து அது ஒரு டேஸ்ட்டான ஒரு தோசையாக நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி நல்ல ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ இதை எப்படி வதக்கி தாளிக்கிறேங்கிறத பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஊற்றிக்கிடுவோம். ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு 2 கரண்டி போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவோம். பாருங்க, இது நல்ல கடுகு பொரிஞ்சு வருது. இதில் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இது போதும், இப்படி வதக்குனா போதும். இப்போ இதை நம்ம மாவில் கொட்டி நம்ம தோசையாக ஊற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், இது நம்ம கம்பு மாவு. இதை நான் 3 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முதல் ட்ரிப்பு பிளெயினாக ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். அப்புறம் 2வது அந்த தாளிப்பு கொடுத்து காட்டுறேன். அப்புறம் இட்லி அது ரெடி பண்ணி அதையும் எடுத்து வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிளெயினால் உள்ள இந்த தோசையை நம்ம ஊற்றி காட்டுற மாதிரி நல்ல இந்த பேட்டர் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த தோசைக்கு நம்ம வழக்கமாக எண்ணெய் விடுற மாதிரி எண்ணெய் விட்டுக்காங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா திருப்புறதுக்கு இதாக வந்துருச்சு. இப்போ இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இது சரியாக வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம பிளெயினாக ஒரு தோசை சுட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் கடுகு, உளுத்தம்பருப்பு இதை நம்ம அதில் சேர்த்து ஒரு வெங்காய தோசை மாதிரி ஊற்றி நான் காட்டுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ இதில் ஒரு தோசை ஊற்றலாம். நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்துருக்கோம்ல, இந்த வெங்காய தோசையை ஒரு தோசையை ஊற்றி காட்டுற மாதிரி.
இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விட்டு விடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்காங்க, லைட்டாக சேர்த்துக்காங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கம்பு மாவு வச்சு 3 விதத்தில் நான் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளெயினான ஒரு தோசை ஊற்றியிருக்கேன், ஒன்று ஒரு தாளிப்பு கொடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அந்த தாளிப்பு கொடுத்து ஒரு தோசை ஊற்றியிருக்கேன், ஒன்று இட்லி ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த இட்லியை பிச்சு கட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பஞ்சு கணக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சூட்டபிளாக தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து என் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.